friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா லோ கவரேஜ் ஃபவுண்டேஷனை எப்படி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷனா மாத்துறது, எப்படி ஃபவுண்டேஷனை ஈவனா அப்ளை பண்றது, ஒரு சின்ன ட்ரிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ என்னோட மேக்கப்புக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் போய் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ட்ரிக் நம்பர் 1. இந்த ட்ரிக்ஸ் நம்பர் 1ல் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரப் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் நல்லா அதை ரிமூவ் பண்ணிவிடும் ஸ்க்ரப்பு. ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈவனாக ஸ்மூத்தாக உங்களுக்கு அப்ளை ஆகும், திட்டாக தெரியாது. ட்ரிக்ஸ் நம்பர் 2. ட்ரிக்ஸ் நம்பர் 2ல் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ப்ரைமர் ரொம்பவே முக்கியம். லாங் லாஸ்டிங் கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்கள் ஃபேஸுக்கு. ப்ரைமர் ரொம்ப முக்கியம். குழியாக இருக்கும் இல்லையா கன்னத்தில், அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரைமர் யூஸ் பண்ணுறது அவசியம். நான் அஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அலோவேரா ஜெல் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். பட் ப்ரைமர் அப்ளை பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட் விட்டு அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ட்ரிக்ஸ் நம்பர் 3. இந்த ட்ரிக்ஸ் நம்பர் 3ல் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஃபவுண்டேஷன் எடுக்கும் போது அதில் கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா தண்ணி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இல்லைன்னா சீரம் கூட கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனஸ் கொடுக்காது உங்கள் ஃபேஸ்க்கு. அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு ஃபியூ செகண்ட் விட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ட்ரை ஃபீல் கூடாது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி தண்ணியோ சீரமோ உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி கையில் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுக்கு 2 தான் எடுத்திருக்கேன். ஒன்று ப்ரஷ்ஷு, ஒன்று ஸ்பாஞ்ச் நல்லா தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா அதாவது ஃபவுண்டேஷன் நல்லா அப்ளை ஆகணும், பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ண தெரியல அப்படின்னா திட்டாக தான் தெரியும் ஃபேஸில். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் ப்ரஷ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஓரளவுக்கு இதில் பிளெண்ட் ஆன பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணலாம். ஸ்பாஞ்சில் நம்ம ஆல்ரெடி தண்ணி ஈரத்தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் அதாவது தொட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். மேட் லுக் மாதிரி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டேன். வீடியோ லாங்காக போகும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் தான் கிடைக்கும். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ரிவ்யூ ஆனஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சோ இன்னொரு நல்ல ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from நான் உங்க பிரேமா. இது உங்க ப்ராடக்ட் FRIZZ. Thank you for watching.